Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 9/8/2025 சனிக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். லக்கணமும் சரி, ராசியும் சரி தனுஷாக இருந்தார். அன்னார் குரு கடாட்சம் நிறைந்தவர். ஏனென்றால் தனுசு குருவின் வீடு. இவருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? ஏனென்றால் லக்கணம் என்பது எண்ணம், சந்திரன் என்பது மனசுக்காரகன். அவனவன் மனம் போல்தான் வாழ்க்கை அமையும் என்பதும் உண்மை. அதுவும் பேசும். அவருடைய இயல்பான குணத்தையும் சொல்லும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? அவரை எந்த அளவுக்கு நாம் நம்பலாம், எந்த பொறுப்பை நாம் ஒப்படைக்கலாம் என்பதையெல்லாம் துல்லியமாக உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில் தனுசு லக்கணமாக இருந்து ராசியும் தனுசுவாக இருந்தால் அவர் சட்டத்திற்கு, நீதிக்கு மிகவும் மதிப்பு கொடுக்கும் மனிதராக இருப்பார். சட்டப்படி தான் எதுவும் நடக்க வேண்டும் என்பதில் ஒரு பெரும் குறி இருக்கும், உறுதி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தன்மை இவருக்கு நிரம்பி இருக்கிறது, குரு என்ற காரணத்தால். இவருக்கு சோதனைகள் வருமா? மற்ற ராசிக்காரர்களை விட இவர்களுக்கு அதிகம் வரும். வந்தால் மிகவும் கஷ்டப்படுவாரே. கஷ்டமும் கொஞ்சம் இருக்கும், ஆனால் துவண்டு போக மாட்டார்கள். நம்ம ஏதோ ஒரு சக்தி காப்பாற்றும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கும் அறியாமலேயே அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. இது தனுசுவுக்கு உண்டான ஒரு தனி சிறப்பு. எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் தாக்கு பிடித்து இருந்து கடைசியில் வெல்வார்கள். இது தனுசுவுக்கு சொந்தமானது. மற்றபடி கூடிய மற்றும் பாரபட்சமில்லாமல் நடந்து கொள்வார்கள். ஏனென்றால் தர்மம், நீதி இவை மிக மிக முக்கியம் என்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கும் நபர்கள். பாரபட்சம் காட்ட மாட்டார்கள். வேண்டியவன் வேண்டாதவன் என்றெல்லாம் கூடுமான வரை, ஏனென்றால் எல்லோரும் ஒரு சில இடங்களில் ஒரு சில சொந்தங்களிடம் காட்டத்தான் செய்வார்கள். மற்றவர்களிடம் எப்படி இருந்தாலும் தனது பிள்ளை, தனது மனைவி, தனது குடும்பம் என்று வந்தால் தனுசு ராசியிலும் பாரபட்சம் வந்துவிடும். விதிவிலக்கு அல்ல. ஆனால் கூடுமான வரை தர்மத்திற்கு, நீதிக்கு பயந்து நடப்பவர்கள். இவர்களுக்கு ஒரு விசேஷ குணம் என்னவென்று சொன்னால், ஏதேனும் ஒரு விஷயத்தில் பிடிப்பு இருந்து அந்த பிடிப்பை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைத்து முன்னுக்கு வருகின்ற ஒரு அம்சம் உண்டு. தலைமை பீடம். அந்த இடத்திற்கு வந்த பிறகு அந்த பீடத்திற்கு மதிப்பினை ஏற்படுத்துவார்கள். இதுதான் மிக மிக முக்கியம். ஒரு பெரும் பதவி கிடைப்பதில் அல்ல பெருமை. கிடைத்த பிறகு அந்த நாற்காலிக்கு மதிப்பூட்டும் விஷயம் இருக்கிறது, அதுதான் பெருமை. அது இவர்களால் முடியும். தர்மத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீதிக்கு பாடுபடுகின்ற நண்பர்களாக இருப்பார்கள். எந்த காரணத்தை கொண்டும் தனிப்பட்ட முறையில் இவர்களுக்கு என்று தீய செயல்களை செய்ய மாட்டார்கள். அநேகமாக அப்படி செய்துவிட நேர்ந்து விட்டால் தகுந்த பரிகாரம் காணாமல் விடமாட்டார்கள். மனுநீதி சோழன் தன் மகனையே தேர்காலில் இட்டது போல் அந்த குணம் இவர்களுக்கு இருக்கிறது. மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களை, அதாவது லக்கணமும் ராசியும் ஒன்றாக இருந்தால் இந்த தனுசுக்காரர்களை நம்பலாம். நம்பிக்கைக்கு உரியவர்கள், நல்லது செய்வதில் நாட்டம் கொண்டவர்கள்,
தீமையை அநேகமாக செய்ய மாட்டார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்வதென்று சொன்னால், மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள். இது குருவின் வீடு. மீனமும் குருவின் வீடுதான். இருப்பினும் எல்லா ராசிக்காரர்களை விடவும் இவர்கள்தான் நீதிக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எது போன்ற பதவிக்கு இவர்கள் அருகதையானவர்கள், தகுதியானவர்கள் என்று சொன்னால், நீதிபதி வேலைக்கு தகுதியானவர்கள், ஆசிரியர்கள், மத போதகர்கள், இது போன்ற தரம் வாய்ந்த இடத்திற்கு தகுதியான நபர்கள் இவர்கள். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் திறமையை காட்ட வேண்டிய விதத்தில் காட்டி நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, கண்முன் இருக்கும் சில வேளைகளில் எந்த வேலையை செய்வதில் என்பதில் குழப்பமும், அந்த குழப்பத்தால் தாமதமும் ஏற்படும் நாள். கவனம். மிதுன ராசி அன்பர்களே, உண்மை இன்று உங்களை காப்பாற்றும். ஒரு புது இடத்தில் நீங்கள் சென்று அங்கே கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அல்லது எழும் ஒரு பிரச்சனைக்கு உண்மையை சொல்வதால் உங்களுக்கு மதிப்பு ஏற்படும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. பாராட்டுவார்கள். சிலருக்கு விருதும் கிடைக்கலாம். தனி மனிதனாக நின்று, நீங்கள் மட்டும் தனியாக நின்று இந்த வெற்றியை சம்பாதிப்பீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, வீண் பிரச்சனையில் தலையிட்டு தேவையில்லா ஒரு பெரும் செலவு இன்று உங்களுக்கு ஏற்படும். கவனம். கன்னிராசி அன்பர்களே, எல்லோருக்கும் நன்மை செய்யும் ஒரு நல்ல பணியை வெற்றிகரமாக செய்து முடித்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் திறமையை காட்டி எடுத்த வேலையை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நாட்களில் இந்த நாளும் ஒன்று உங்களுக்கு. பெரும் முயற்சி, அதுவும் நன்முயற்சி இன்று நீங்கள் காட்டும் உங்கள் முயற்சி. தனுசு ராசி அன்பர்களே, கவனம் தேவை. புத்திசாலியான நீங்களே இன்று ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள். ஒரு பெரிய இடத்திற்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, ஏற்படும் ஒரு கஷ்டத்தை தரும் ஒரு பிரச்சனையும், ஒரு பக்கம் கஷ்டம் என்றாலும் மறுபக்கம் அதன் மூலமாக
நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு படிப்பை, அனுபவ படிப்பை அறிந்து கொள்வீர்கள். இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். மீனராசி அன்பர்களே, புத்தி உள்ளவன் பலவான். இன்று நீங்கள் காட்டும் உங்கள் புத்தி கூர்மை நீங்களே எதிர்பாரா லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.